Behold, thou art my son. Wherefore, look, and I will show thee the workmanship of mine hands. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி நாம் தியானிக்க போகிற தேவ வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையில ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிற ஆண்டவரே, இந்த நாட்களிலே 3 மாதங்களாக நடைபெறாத சூழ்நிலை மத்தியில நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஆராதித்தோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் பேச வேணுமாய், இடைபட வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், ஆளுகை செய்யும். உமக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் வார்த்தைகளின் மூலமாய் நடத்தி செல்ல ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் இருக்கிறவராகவே இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், கர்த்தராகிய தேவன் சொல்லி இருக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர். நாம் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ காரியங்கள் மாறி இருக்கும். எத்தனையோ மனிதரோடு கூட உள்ளதான தொடர்புகள், அன்பின் ஐக்கியங்கள் பல மாறி இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன தேவனாய் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் இம்மட்டு நம்மை வழிநடத்தி வந்தார். இனிமேலும் அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவார். இருக்கிறவராகவே இருக்கிற நமது தேவன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இங்கே நாம் பார்க்கும்போது மோசேயின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராகவே, நான் மாறுவதில்லை, இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நடத்தும்படியாய் அழைத்த போது மோசே பலவிதமான காரியங்களை சொல்லி ஆண்டவர் அழைப்பை தட்டி கழிக்கும்படியாய் நினைத்தார். அதன் மத்தியில ஒரு சந்தர்ப்பத்துல மோசே, நான் போகும்போது அவர்கள் என்னை நம்பார்கள், ஆண்டவர் உனக்கு தரிசனமானார், உன்னோடு பேசினார் என்று சொல்லி சொல்லுகிறாய், அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்பார்கள், நான் என்ன சொல்லுவேன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி மோசே கேட்கும் போது, அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறுவதில்லை. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஊருக்கொரு விதமாய் அவர் இருக்கிறவர் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1000 வருஷங்களில் அவர் இருக்கிறவராகவே இருப்பார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பல காரியங்களை, விக்கிரக காரியங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு தேசங்களிலே, ஒவ்வொரு இடங்களிலே பலவிதமான ஜனங்கள் தங்களுக்கு தேவர்களை வைத்து ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்மை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறுவதில்லை. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய சில தன்மைகளை, குணாதிசயங்களை இந்த காலை வேளையில நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க பிரயாசப்படுவோம். முதலாவதாக நாம் பார்க்கும் போது, அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் போது,
அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத ஒருவன் தேவனை இன்னும் அறியவில்லை. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அன்பற்ற நிலைமை காணப்படும் என்றால் நாம் இன்னும் அந்த அன்புள்ள தேவனாகிய கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லிதான் நிதானிக்க முடிகிறது. பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய தன்மை, அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த உலகத்துல மனிதனை படைக்கும் போது பாருங்க, அவருடைய அன்பினால எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து படைத்து, கனி வர்க்கங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து, அருமையான அழகான தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவனை வைத்தார் என்று சொல்லி வேதத்திலே ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். அவங்க தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்மால் படைக்கப்பட்டதான மனுஷ வர்க்கத்தை, மனுஷர்களை அவர் அன்போடு கூட நடத்துகிறவராயிருக்கிறார். அவர்களை அன்போடு கூட பார்க்கிறவராயிருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை ஆராதிக்கிற, வணங்குகிற நம்முடைய வாழ்க்கையில அன்பில்லாதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் இன்னும் அவரை அறியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை படிக்கும் போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். யாரெல்லாம் அன்பில் நிலைத்திருக்கிறார்களோ, அன்பாகி அந்த தேவனில யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களிலே தேவனும் நிலைத்திருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புள்ளவன், அன்பு கூறுகிறவன் தேவனிலே அவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மற்றவர்கள் மீது, உங்கள் சொந்த குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் பெற்றோர்கள் மீது அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? செய்தியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி செய்தித்தாளிலே பார்க்கும் போது, ஒரு குறிப்பிட்டதான ஊர்ல ஒரு 60 வயது தாயாரை சுடுகாட்டுல கொண்டு விட்டு அவருடைய குடும்பத்தினர் போய்விட்டார்கள் என்று சொல்லி செய்தியிலே போட்டிருந்தார்கள். பாருங்க, எவ்வளவு அன்பற்றதான ஒரு உலகமா இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்ற தாயை சுடுகாட்டிலே விட்டுவிட்டு, அனாதையாய் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கடைசியில அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் தகவல் கொடுத்து விசாரித்து அவர்களை முதியோர் காப்பகத்திலே சேர்த்தார்கள் என்று சொல்லி அந்த நியூஸ்ல போட்டிருந்தார்கள். நம்ம வாழ்கிற உலகத்துல பாருங்க, மனித ஆறறிவுள்ள மனிதன் ஒரு அன்பற்ற, ஒரு கல்லான இருதயமுடையவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். சுபாவ அன்பற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். சொத்துக்காக பலர் தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதர சகோதரிகளை கொன்று விடுகிற காரியத்தை இதே வாரத்துல பார்க்க முடிந்தது. பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான அன்பற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் உலகத்தை போல ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, அன்பாகவே இருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல கணவன்மார்கள், மனைவிகளில மனைவி, கணவன்மார்ல பிள்ளைகளிடத்துல, அம்மா அப்பாவிடத்துல அன்பு கூற கடமைப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூர்ந்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாளில திருவிருந்து ஆராதனையில, சபையில நாம் ஒருவேளை ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி நம்முடைய அன்பற்ற இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி மறுபடியுமாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நம்மை நிலைநிறுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அன்பற்ற நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும்னா, இன்னைக்கு நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நம்முடைய கல்வாரி எண்டையில வந்திருக்கிறேன், ஆண்டவரை நீர் அன்பாகவே இருக்கிறேன், உம்மை பின்பற்றுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் அதே அன்போடு கூட நான் ஜீவிக்க வேண்டியவனாய், ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கும்போது நான் அப்படிப்பட்ட அன்பில்லாதவனாய் இருக்கிறேனே, என்னை கிருபையாய் மன்னியும். அன்பு கூறுகிற
ஆண்டவரே, நிலைமையினுடைய வாழ்க்கையில கட்டளையிடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். அன்பில்லாதவன் தேவனை இன்னும் அறியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, தேவன் முதலாவது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு உயர்ந்ததான ஒரு அன்புள்ளவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. முதலாவது அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முதலாவது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் என்னிடத்திலே அன்பு கூறவில்லை, இவர்கள் என்னிடத்திலே அன்பு கூறவில்லை என்று சொல்லி ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில நீங்கள் நிதானித்து பாருங்கள், நீங்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மிடத்திலே முதலாவது அன்பு கூர்ந்தாரே, நாம் மற்றவர்களே நம்மிடத்திலே அன்பு கூறவில்லை என்று சொல்லிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவன் இப்படியாக நாம் பாவிகளாயிருக்கும் போது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக மரித்து, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பார் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை மீது அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு கூர்ந்து உண்மையான ஒரு அன்புள்ளவர்களாய் நம் குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். இது பார்க்கும்போது அன்பில்லாத ஒரு நிலைமை, ஒரே குடும்பத்தில இருந்து கொண்டு பேசுகிறதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பேசுகிறதில்லை, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுவதில்லை. 4 பேர் இருந்தா 4 பேரும் தங்கள் பாதைகளை தெரிந்து கொண்டு 4 புறமாய் அவர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குரிய தன்மை அல்ல. இன்றைக்கு அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்களா? உண்மையான ஒரு அன்போடு நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பார்க்கும்போது சிநேகிதர்களே, ஃப்ரெண்ட்ஸே தங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு குழிவெட்டுகிற காலமா இருக்கிறது, கொலை செய்கிற காலமா இருக்கிறது. கொஞ்சம் மதுபானத்துக்காக நண்பர்கள் அங்கே அடித்து சாகிறதை பார்க்கிறோம், பல காரியங்களை பார்க்கிறோம். தேவசனமே, நாட்களிலே உண்மையான ஒரு அன்பு கூற தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் முதல்ல நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு அன்புள்ள விசுவாசி அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் போது, குடித்து வரித்து துன்மார்க்கமாய் வாழ்கிற ஆத்துமாக்களை பார்க்கும் போது அவனுடைய இருதயம் நொறுங்கி அவன் ஜெபிக்கிற எண்ணம் அவனுக்கு வரும். அன்பில்லாதவன் அவனுக்கு எந்த விதமான உணர்வும் இருக்காது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தேவ அன்போடு கூட இந்த நாட்களில ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். பாருங்க, ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் காணப்பட்டார். அவருக்கு நண்பராய் புரூட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். குறிப்பிட்டதான நாட்களில இந்த ஜூலியஸ் சீசரை எதிரிகள் பிடித்து அவரை கொல்லும்படியாய் துரத்தி கொண்டே போகிறார்கள். இப்பொழுது ஓடி ஓடி கடைசியில இந்த ஜூலியஸ் சீசருக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய உயர் நண்பன் புரூட்டஸுடைய வீடு இந்த பக்கம் தான் இருக்கிறது, எனவே நான் அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் தப்பித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இந்த ஜூலியஸ் சீசர் நண்பா காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது பாருங்க, அந்த புரூட்டஸ் உயிர் நண்பன் என்று சொல்லி யாரை இந்த ஜூலியஸ் சீசர் நம்பி போனாரோ அவன் தன்னுடைய வாளினாலே கடைசியில இந்த ஜூலியஸ் சீசரை கொண்டு போட்டாராம். பாருங்க,
அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். வேஷம் போடுகிற வேறு விதமான அன்புள்ளவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தேவ அன்பினால நிரப்பப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது அவர் ஒளியாயிருக்கிறார். ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசுவுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இருண்ட அனுபவங்களை மாற்றி அவனை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடத்துகிற ஒளியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனை, எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு அவரே இயேசுவே ஒளியாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்தின் பல காரியங்கள், மக்கள் தேடுகிற காரியங்கள் அவர்களை இன்னும் இருளுக்குள்ளாய் இழுத்து செல்லுகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் பாதையில நடத்துகிற சத்தியங்களாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவச்சனமே, அவர் ஒளியாயிருக்கிறது போல நாம் ஒளியிலே அவர் நமக்கு காண்பிக்கிற ஒளியினிடமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கும் போது இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, நாம் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய ஜீவ ஒளியிலே நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இருண்ட அனுபவங்கள், பாவத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட இருளிலே நீங்கள் ஒருவேளை காணப்படுவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர்களை அழைக்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் எவனும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கும் போது அநேக ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்க இருளையே விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். குடிவரி என்கிற இருள், பலவிதமான உலகத்தின் பாவங்கள், விபச்சாரம், நேசித்தம், பலவிதமான தாறுமாறான காரியங்கள், கள்ள தொடர்புகள், இப்படிப்பட்டதான பலவிதமான இருளுக்குள்ளே ஜனங்கள் இருக்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் இயேசு ஒளியாய் இருக்கிறது போல நாமும் அவருடைய ஒளியில வெளிச்சத்திலே நடப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சண்டை சச்சரவுகள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவிய நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். பிரியமானவர்களே, அவர் ஒளியாய் இருக்கிறார். மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறார். உலகத்துக்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் ஒளியை தேடி போகிறேன், அந்த மலைக்கு போகிறேன், இந்த மலைக்கு ஒளியை தேடி ஜோதியை தேடி போகிறேன் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பார்க்கும் போது அவர்கள் ஒளியை கண்டார்களா, வெளிச்சத்தை கண்டார்களா என்று சொல்லி பார்க்கும் போது இல்லை. பல நேரங்களிலே நம்மை சுற்றிலும் பார்க்கும் போது ஒளியை தேடி போனதான ஜனங்கள் வரும்போதே பாவத்தோடு பாவத்தை சுமந்து கொண்டு குடிவரியை உண்டாக்குகிறதான மதுபான பாட்டில்களோடு கூட வீட்டுக்கு வந்து சேருகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் தேடி சென்றதான ஒளி அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கிச்சா? இல்லை. மறுபடியுமாய் அதே பாவத்திலே அவர்கள் சிக்குண்டவர்களாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெளிச்சத்தை தேடுகிறார்கள், ஆனால் வெளிச்சத்தை, உண்மையான வெளிச்சத்தை காணவில்லை. இயேசு மெய்யான ஒளியாயிருக்கிறார். உலகத்துக்கு அவர்தான் ஒளியாயிருக்கிறார். அவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாவ சாப இருளின் அனுபவங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய இயேசுவினுடைய வெளிச்சத்தினிடமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இருண்ட அனுபவத்துக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசம் இன்றைக்கு எத்தனை தரம் ஆண்டவருடைய எச்சரிப்பு பலருடைய வாழ்க்கையில வந்தும் கொஞ்சம் கூட தேவனை தேட மனமில்லாதபடிக்கு ஜீவிக்கிறவர்களாய் இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நேராய் உங்களை திருப்புகிற ஜனங்களாய் காணப்படுங்க. இன்னைக்கு எத்தனை தரம் ஜனங்களுக்கு புத்தி சொன்னாலும் தேவனுடைய வழிகளில் நடக்க மனமில்லாதபடிக்கு பலர் இருக்கிறார்கள். பெரியவர்களும் வாலிபர்களும் பல வருட விசுவாசி பைபிள் படிக்கிறது இல்ல, ஒரு ஜப ஜீவியம் இல்ல, நாட்கள்ல ஊரடங்கு மத்தியில அதிகமான நேரம் ஃப்ரீயா இருக்கிறது. தேவனை தேட மனம் இல்ல. தங்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை அறிக்கையிடாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு பல விசுவாசியுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. உலக பிரகாரமான காரியங்களையே மாத்திரம் நோக்கி பார்த்து இன்னைக்கு இருக்கிறபடினாலே அநேக இருதயங்கள் இருளடைந்ததாய் காணப்படுகிறது. நாளிலே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மெய்யான ஒளியாகிய ஆண்டவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடியதான இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அவர் பஞ்சாப் தேசத்திலே வைராக்கியமான சீக்கிய குடும்பத்திலே பிறந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில தற்கொலை பண்ண போய் அதன் மத்தியிலே உண்மையான ஒரு தெய்வம் இருந்தால் அவர் இன்றைக்கு நான் அதிகாலையில 4 மணிக்கு என்னுடைய வீட்டின் அருகில போகிற ட்ரெயின்ல நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஒரு உண்மையான தெய்வம் இருந்தால் அவர் என்னை தடுத்து எனக்கு காட்சி தர வேண்டும், எனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு தூக்கமில்லாத அந்த இரவு வேளையில் எப்பொழுது 4 மணி ஆகும் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது இரவு நேரத்திலே மெய்யான ஒளியாகிய இயேசு அவருக்கு தரிசனமாகி அவரை தம்முடைய ஊழியத்துக்காக அழைத்து அந்த மாபெரும் அப்போஸ்தலன் இந்தியா முழுவதிலும் திபெத், நேபாளம் பல பகுதிகளிலும் பல நாடுகளிலும் போய் ஆண்டவருக்காய் வல்லமையாய் வைராக்கியமாய் ஊழியம் செய்த அவர் பல தடவை இமயமலையில யாரும் இல்லாத தனித்த பகுதியில தனிப்பட்டதான குகைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான துறவிகளை பார்க்கிற சந்தர்ப்பத்தை அவர் பெற்றிருந்தார். பாருங்க, அப்படி ஒரு முறை அவர் போகும்போது ஒரு குகையில உட்கார்ந்து பல வருடங்கள் குகையில உட்கார்ந்ததுனால வெளியில வந்தபோது ஒரு துறவிக்கு கண்ணே காணாமல் போய்விட்டது. பாருங்க, அவர் எப்பொழுதுமே அந்த குகைக்குள்ள எந்த விதமான வெளிச்சம் இல்லாத பகுதியில இருந்தபடியினால காலப்போக்கிலே அவருடைய கண் வெளிச்சத்தை பார்க்க அவரை அனுமதிக்கவில்லை.
இருண்ட அனுபவமாகவே அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்பொழுது அவர் வெளிச்சத்தை பார்க்கவே முடியவில்லை அந்த துறவியினால. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இருண்ட அனுபவங்களை தேடி அதையே நோக்கி பார்த்து பார்த்து கடைசியில வெளிச்சத்தை, தேவனை, இயேசுவை பின்பற்ற முடியாதபடிக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவச்சனங்கள் நாட்களிலே தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இருக்கிறவராகவே இருக்கிற தேவனே, ஆண்டவரை மெய்யான ஒளியாய் இருக்கிற இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த இருண்ட அனுபவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மெய்யான ஒளியாகி உம்மை பின்பற்றி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவர் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இன்றைக்கே கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்துல நாம் படிக்கும் போது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. உலகத்தில் எந்த ஒரு தேவன் தன்னுடைய பக்தர்களை பார்த்தோம், தாம் ஆராதிக்கிறவர்களை பார்த்தோம், நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்ல முடிந்தது யாருமே இல்லை. ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தரை தவிர இந்த உலகத்துல யாரும் அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொண்டு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று சொல்லி நோக்கி பார்த்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பலர் சத்தியத்தை தவறாய் புரட்டி ஆண்டவர் முற்றிலுமாய் பரிசுத்தம் ஆக்கி விட்டார், எனவே நம்முடைய வாழ்க்கையில இனி எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்கிறது போல சொல்லி உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். இல்லை இல்லை, ஆண்டவர் வேதத்தின் கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் ஒவ்வொரு நாளும் அவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற பரிசுத்தத்துல, வசனத்திலே அவர் நமக்கு போதித்திருக்கிற பரிசுத்தத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் கர்த்தரும் தேவனுமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கிற விசுவாசிகளாய் இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் யோசித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் போது, அங்கேயும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து, ஜனங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தாராம்? ஒரு பரிசுத்தமுள்ள வேறு பிரிக்கப்பட்டதான வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார்.
அப்படி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களை போல நாம் ஜீவிக்கிறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. தேவச்சனமே, இன்னைக்கு தேவன் நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் பிரித்தெடுத்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். மற்ற உலகத்தாரை போல, தேவனை அறியாதவர்களை போல, விக்கிரக ஆராதனை பண்ணி மனம் போன போக்கில ஜீவிக்கிறவர்களை போல நாம் ஜீவிக்க அழைக்கப்படவில்லை என்று சொல்லி உறுதியாய் நீங்க நம்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி பரிசுத்தர்களாய் உங்களை காத்துக்கொள்ள ஜாக்கிரதைப்பட வேண்டும். எனக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களாயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவருக்கேற்ற, நாம் எண்ணுகிற பரிசுத்தம் அல்ல. இல்லாவிட்டால் ஒரு விசுவாசியை பார்த்து அவர்களை போல நான் வாழ்றேன் அப்படின்ற ஒரு காரியம் அல்ல. இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரரை யாரையாவது பார்த்து அவர்கள் செய்கிற பரிசுத்த வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்ம யார் அழைத்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில தேவச்சனமே, இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறதான ஒரு பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் பாருங்க. ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துல அவர் தேவனை ஆராதிக்க போகும்போது அங்கே தரிசனங்களை காண்கிறார். அங்கே அவர் கண்டதான காரியம் 2ஆம் வசனத்திலே, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் சேராபீன்கள் அவர்கள் பறந்து கொண்டு ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கூப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் அவரை தரிசிக்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்திலே பார்க்கும் போது அசுத்தமான காரியங்கள், பலவிதமான காரியங்கள் ஜனங்களுக்கு இருளுக்கு அடுத்ததான காரியங்கள் போதிக்கப்படுகிறது. பல இடங்களிலே பார்க்கும் போது பிள்ளைகளை சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நரபலி கொடுக்க சொல்லுகிறார்கள். இன்னும் பார்க்கும்போது சாமிக்கு இந்த மதுபானம் அது வேணும், பல காரியங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அங்கே ஒரு பரிசுத்தம் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். பூமி அனைத்து அவருடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். லூக்கா 4:34. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
உரத்த சத்தமிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அசுத்த ஆவி பிடித்தவர்களும் அவர்களுக்குள்ள இருந்ததான அசுத்த ஆவிகள் இயேசுவை பார்த்தவுடனே, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன், எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் நிறைவேறும் முன்னால் எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி அசுத்த ஆவிகள் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்த. அசுத்த ஆவிகள் என்று சொன்னது தேவனுடைய பரிசுத்த, தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அவரை குறித்து அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஜீவியமுடையவர்களாய் ஜீவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதம் முழுவதிலும் ஒரு தேவ பிள்ளை அவன் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்பதுதான் வேதத்துல தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் பார்க்கும் போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய வாழ்க்கையில ஒழுங்குள்ளவனாய் பரிசுத்தமுள்ளவனாய் தேவன் விரும்புகிற அனுபவத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்பதாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தராய் இருக்கிற, மாறாதவராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனை போல அவருடைய விருப்பத்தின்படி நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அன்புள்ளவராய் இருந்தாலும் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. 28ஆம் வசனத்துல, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நம்முடைய வாழ்க்கையில நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனத்திலே நாம் படித்தபடி நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்கினி, சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறக்க கூடாது. சங்கீதம் 97ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால, இந்த பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவனுடைய வல்லமையினால, பாருங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தரின் பிரசன்னத்தினால பர்வதங்கள், பெரிய மலைகள் எல்லாம் கூட அப்படியே மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மகா வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை ஆராய்ந்து முடியாத வல்லமையாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே பார்க்கும்போது, இந்த கொரோனா நாட்களிலே எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆலயங்களிலே மூடப்பட்டிருந்தாலும் பல ஊழியக்காரர்கள் டிவியில மக்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கிறார்கள். எல்லா ஜெபங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை, உலகமெங்கிலும் கொரோனா பாதிப்பு அதிகமாயிருக்கிறது, நீரங்களை ரட்சிக்க வேண்டும், விடுதலையாக்க வேண்டும், கொரோனாவை முற்றிலுமாய் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் ஜெபத்துக்கு குறைவில்லை. அதன் மத்தியில ஜெபம் நடக்கிறதே, ஜெபிக்கிறார்களே, ஏன் ஆண்டவர் கேட்கவில்லை, ஏன் விடுதலை உண்டாகவில்லை என்று சொல்லி கேட்கிற கேள்விகளும் இருக்கிறது. நாம் நினைக்கிறபடி ஆண்டவர் நம்முடைய வீட்டு வேலைக்காரர் இல்லை. நாம நினைச்ச
உத்தரவை நிறைவேற்றுகிறதற்கு ஜெபத்தை கேட்பார், கேட்காமல் இருக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. உலகம் முழுவதிலும் பார்க்கும் போது இன்னைக்கு இந்த கொரோனா வருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்பவும் கூட பலவிதமான பாவத்துல, கொடிய பாவத்துல, தேவன் விரும்பாத அசுத்தத்துல ஜனங்கள் ஜீவிக்கிறதை பார்க்கும். ஆதியாகமத்திலே பார்க்கும்போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு துணையாய் ஒரு பெண்ணை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய படைத்தவருடைய திட்டம். ஆனா மனிதன் இன்னைக்கு அதை மாற்றி என்னென்ன செய்திருக்கிறான்? ஆணோடு கல்யாணம் பண்ணலாம், பெண்ணோடு கல்யாணம் பண்ணலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனுடைய ஆரம்ப கால திட்டத்துக்கு எதிராக மனிதனுடைய பாவங்கள், மனிதனுடைய மீறுதல்கள் எவ்வளவு கொடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் உலகம் முழுவதிலும் பார்க்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகள் சட்டங்களை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னைக்கு இதன் மத்தியில மனித வர்க்கம் தேவனுடைய பாதத்திலே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து முற்றிலுமாய் மனம் திரும்பி ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நாங்கள் மண்ணென்று நினைவு கூறும், நாங்கள் ஒன்றுமில்லை, எங்கள் அறிவு எல்லாம் குப்பை, கண்டுபிடிப்பு எல்லாம் குப்பை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒருவேளை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இறங்கி விடுதலை கொடுக்க கூடும். தேவன் விரும்பாத அசுத்தங்கள், பாவங்கள் உலகம் முழுவதில் இன்னைக்கு கொடிதாய் இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் போது சோதோம் கொமாரா என்கிற பட்டணத்தை வானத்திலிருந்து அக்கினியின் கந்தகத்தையும் கட்டளையிட்டு தேவன் எரித்து சாம்பலாக்கி போட்டார். காரணம் என்ன? மிகப்பெரியதான பாவம். இப்படிப்பட்ட இப்பொழுது இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள் அந்த நாட்களில் காணப்படுகிறது. தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கும். பாவத்தை பார்க்கும் போது தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கு. நம்ம ஜெபித்த உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்படியே செய்வதற்கு அவர் நம்முடைய வீட்டு வேலைக்காரர் கிடையாது. ஆண்டவரிடத்துல உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவரை அண்டிக் கொண்டு அவரை உண்மையாய் ஆண்டவரை எங்கள் பாவத்தை மன்னியும், எங்களுக்கு வாழ்வு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் அவர் விடுதலை கொடுக்கக்கூடும். ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு, அவருடைய விருப்பம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல எந்த கொம்பனானாலும் எந்த பெரிய நாட்டு தலைவனானாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. அவருக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஒரு அன்பானவர் தான். எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து ஒரு தகப்பனை போல ஆதாமுக்கு இருந்த உலகத்திலே அவனை படைத்து எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த இரக்கமுள்ள நல்ல அன்புள்ள ஆண்டவர் தான். ஆனால் அவருக்கு கோபம் மூட்டினோம்னா அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 23ஆம் வசனத்துல நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு இந்த கொரோனா மத்தியில பலருக்கு கேள்வி, கிறிஸ்தவ நாடுகளிலும் கொரோனா பயங்கரமாய் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்களா? இன்னைக்கு பல நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆராதனையை புறக்கணித்த தேசங்கள் எத்தனையோ நாடுகளிலே ஆலயங்கள் பலவிதமான கிளப்புகளாக, சில ஆலயங்கள் பலவிதமான காரியங்களுக்காய் விற்கப்பட்ட சரித்திரங்களை பார்க்கிறோம். ஆண்டவரை மறந்த ஜீவியத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ நாடு என்று சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, பல கிறிஸ்தவர்கள் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே விக்கிரக ஆராதனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை உள்ளவர்களோடு கூட கலந்து அந்நிய நிபத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம்.
எல்லாவற்றையும் வைத்துவிட்டு நம்முடைய குறைகளை தலைக்கு மேலாய் நம்முடைய பாவங்களை மீறுதலை வைத்துவிட்டு தேவன் மேலே நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி இன்னைக்கு கூக்குரல் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்மை தாழ்த்தி முற்றிலும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எங்கள் மீறுதல்கள் உலகத்துல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரிடத்துல மண்டிட்டார். எங்களுக்கு பெருமைகளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு திறமை இருக்கு, எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆண்டவரை தேடாதபடிக்கு இருந்தாங்கன்னா பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் மறக்க வேண்டாம், தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிறரையை கடினப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறக்க வேண்டாம். அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அந்த பட்சிக்கிற அக்கினியாகிய தேவனுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். என்னாகமும் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் படிக்கும் போது, ஒன்று செய்யுங்கள் கோராகே, கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூவகலசங்களை எடுத்து கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூவ வைக்க விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவரை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தராயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். பாருங்க, இங்கே பார்க்கும்போது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து சபையார் எல்லாரும் பரிசுத்தவர்களாய் இருக்கிறார்கள், நீங்க மாத்திரம் தான் பெரிய பரிசுத்தவங்களை போல உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி அகங்காரமாய் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல மோசே ஆண்டவருடைய சமூகத்துல அங்கே முகங்குப்புற விழுந்து செபிக்கிறதை பார்க்கிறோம். அதன் மத்தியில் இந்த கோராகுக்கு மோசே சில காரியங்களை சொல்லுகிறார். நாளைய தினத்துல நீங்கள் உங்கள் தூவ கலசத்தை எடுத்துக்கொண்டு அவைகளிலே அக்கினி போட்டுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் தூவ வைக்கமிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தனாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். அவர்கள் என்ன நடந்தது? அவர்கள் தூவ கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 17ஆம் வசனத்திலே, உங்களில் ஒவ்வொருவனும் தங்கள் தூவ கலசங்களை எடுத்து அவைகளில் தூவ வர்க்கத்தை போட்டு தங்கள் தூவ கலசங்களாகிய 250 தூவ கலசங்களையும் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தூவகலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தூவகலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியின் தூவர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். 19ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. என்ன நடந்தது? 35ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூவங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்க, மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராய்
எழும்பி ஒரு கூட்டத்தை மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழுப்பி, நீங்க என்ன பெரிய ஆளுங்களா, பெரிய பரிசுத்தவன் நீங்க மாத்திரம் தானா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி மோசைக்கு எதிராக ஒரு கலகத்தை உண்டு பண்ணினதால் இந்த ஜனங்கள் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாங்களும் கர்த்தருக்கு தூப கலசத்தை தூபமிட்டு ஆராதனை செய்வோம் என்று சொல்லி அங்கே அந்த ஆரோன் குடும்பத்தாருக்கு எதிராக இங்கே அவர்கள் நிற்கும் போது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு தூவங்காட்டில் 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூவ கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலை கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசருக்கு சொல், இந்த தூவகலசங்கள் பரிசுத்தமாயின என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். தேவ ஊழியக்காரர்களுக்கு எதிராய் துணிகரமாய் ஒருவேளை நீங்க விசுவாசிகளாகி அவர்கள் உங்களை ரட்சிப்புகளாய் நடத்தி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீங்க போதனை அடைந்த போது உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்களை கூறதாய் வேண்டுமென்றே எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேச வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நினைப்பீர்கள் என்றால் எச்சரிக்க. கர்த்தர் பொறுமையாய் இருக்க மாட்டார், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. மோசைக்கு எதிராய் எழும்பின போது பட்சிக்கிற அக்கினியாய் அவர் மோசைக்காக கிரியை செய்தார். எதிரிகளுக்கு பயம், அதுக்கப்புறம் அவர்கள் பெரிய அளவுல மோசைக்கு எதிராய் எழும்ப துணியவில்லை. பாருங்க, நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான். அதே நேரத்துல பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். மறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில துணிகரமாய் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட பிசாசு மனிதர்கள் ஏவுவார்கள். அதன் மத்தியில நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரங்க யாரு? ஆண்டவருக்காய் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவருக்காய் செயல்படுகிறவர்கள். அவர்களை ஒருவேளை பார்க்கும் போது அற்பமாய் தெரியலாம், அவருடைய உடை அற்பமாய் இருக்கலாம், அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்பிரகாரமான காரியங்கள் ஒரு சாதாரணமாய் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அவருக்கு அவரின் பிரதிநிதிகள் என்பதை மறக்க கூடாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். கடைசியாக தேவனுடைய தன்மை, கண்மலையும் கோட்டையும் அடைக்கலமும் பலமாயிருக்கிற தேவன். கண்மலை, கோட்டை, அடைக்கலமாய் பலனாயிருக்கிற ஆண்டவர். சங்கீதக்காரன் சங்கீதம் 18:2 சொல்லும் போது, கர்த்தரன் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது எழுதின இந்த சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார், முதலாவது கர்த்தரன் கண்மலையாய் இருக்கிறார். கண்மலையினுடைய தன்மை என்ன? அது நிலைநிறுத்துகிற ஒரு தன்மை. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்மலையினுடைய தன்மை, அது தாங்குகிறதா, அதன் மேல் எவ்வளவு வெயிட் வந்தால் அதை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. கண்மலையும் என் கோட்டை. கோட்டை என்ன? பாதுகாப்பை குறிக்கிறது. என் இரட்சகராய் அவர் இருக்கிறார், என் பலனாய் இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 31வது சங்கீதம் 3-4 வசனத்திலையும் நாம் பார்க்கும் போது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் ஒரு பெரிய அரசனாய் இருந்தாலும் அதன் மத்தியில, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு பல என்னை பாதுகாக்க வீரர்கள் இருக்கலாம், படைத்தலைவன் இருக்கலாம், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய அரண்மனை இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய கண்மலையும் என் கோட்டை என்று சொல்லி சொல்லுகிறதை பார். பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்தாலும் பலரை பிடிக்க முடிய மாட்டது. கொஞ்சம் வசதி,
ஒரு சின்ன வேலை கிடைச்ச அநேகருடைய வாழ்க்கையில பிடிக்கவே முடியாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரனை போல ஆண்டவரே நீதான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் நீரே எல்லாம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திய அவர்கள் மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். ஆண்டவரே நீர்தான் என் வாழ்க்கையில பெரிய ஒரு அரணப்பா, முயலாதபடிக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி முழு காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாட்களில பொல்லாத உலகத்தில் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கை பேரழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது உலகத்திலே. அதன் மத்தியில ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு அடைக்கலம். ஆண்டவரே நீர்தான் எனக்கு கோட்டை, என்னை நிலைநிறுத்துகிற கண்மலை என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மை ஆண்டவர் வழி நடத்தும். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போதும் நோவா குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பேழையில பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமும் ஆண்டவரை அடைக்கலமாய் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு கண்மலை நிலைநிறுத்துகிறவர் என்று சொல்லி நம்பி அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கும் போது எந்த பெரிய கொள்ளை நோய்கள், எந்த விதமான போராட்டங்கள் நம்முடைய இந்த உலகத்துல வந்தாலும் அவர் நம்மை நிலைநிறுத்தியே தீருவார். அவர் நம்மை கைவிடாதபடிக்கு வழிநடத்தியே தீருவார். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே சொல்லும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையா இருக்கிறது பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார், என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைப்பார், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை அவர் ஒளித்து வைப்பார், மறைத்து வைப்பார். அவர் என்னை கடைசியிலே கண்மலையின் மேல் எல்லாரும் பார்க்கும்படியாக என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலும் நாம் படிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லும் போது, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். நான் எப்பொழுதும் சமூகத்திலே வந்தடைய முடியாண்டவரே, நீரே என் கண்மலையின் கோட்டையுமாயிரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு சங்கீதத்திலே பார்க்கும்போது பல இடங்களிலே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பெரிய அரசனாய் இருந்ததான தாவீதே அப்படி தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நீரே என் கண்மலையின் கோட்டையும் என்று சொல்லி சொல்லுவார்னா, நம்முடைய வாழ்க்கையில அதை காட்டில அதிகமாய் ஆண்டவரே நீரங்களுக்கு கண்மலையாய் அடைக்கலமாயிரும் என்று சொல்லி அந்த கண்மலையாகிய தேவனை நோக்கி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாய் நம்மை காத்து வழி நடத்துவார். ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது 26ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். மாறாத கண்மலை. அந்த கண்மலை எந்த சக்திகளாலும் அசைக்க முடியாது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற கண்மலைகள் ஒருவேளை மாறி போகலாம். நாம் மலையை போல நம்பி இருக்கிற மனுஷர்கள் மாறி போகலாம். ஸ்தோத்திரம். மலையை போல இவங்களை தான் நம்பினேன், கைவிட்டு விட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டார்கள். ஸ்தோத்திரம். நீ பார்க்கும்போது அருவருப்பான காரியங்கள். இத்தனை வருஷமா நாங்கள் காதலித்தோம். காதல் நம்பிக்கையினால எல்லா காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தோம். இப்பொழுது கைவிட்டு விட்டார் என்று சொல்லி பல
நியூஸ்களில பார்க்கிறோம். நீ நம்புகிற கண்மலைகள் மாறி போனாலும் மாறாத நித்திய கண்மலையாகிய நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நித்திய கண்மலையாகிய இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் நம்பி ஜீவிக்கிற தேவ ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு கண்மலையாய் கோட்டையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவரை போல நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் ஒளியாய் இருக்கிறது போல நாம் அந்த ஒளியிலே நடந்து ஒளியை பிரகாசத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் விரும்புகிற பரிசுத்தம் உள்ளவர்களாய் அல்ல, அவர் விரும்புகிற பரிசுத்த உள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்த்தோம். அதுபோல அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கோபம் கொண்டார்னா தாங்கவே முடியாது. உலகமும் தாங்காது, யாருமே தாங்க முடியாது. ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மோசையினுடைய நாட்களில அவர் அக்கினி அந்த ஜனங்களை பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்த்தோமே. பாருங்க, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு நாம துணிகரமாய் நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏமாந்து போய் விடுவோம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவர் கண்மலையும் கோட்டையுமாயிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருந்து வழி நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் நேச கர்த்தரே, என்னுடையவர் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஆண்டவரை நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவரப்பா. மாறாத அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறீர். ஓ, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அன்புள்ள அனுபவத்தை இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தரவேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் ஒளியாய் இருக்கிறது போல நாங்கள் ஒளியில நடக்கிறவர்களாய், ஒளிக்குரியவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமுடையவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே நீர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. தேவன் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயபக்தியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த கோராகை போல தாத்தானபரான் கூட்டத்தை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துணிகரமாய் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் கண்மலையும் கோட்டையும் அடைக்கலவுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தாவீது அடைக்கலமாய் இருந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அடைக்கலமாயிரும். ஆண்டவரே நீர் துருகமாயிருப்பீராக. கண்மலையாய் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே எந்த விதமான கொள்ளை நோய்கள் எதிர் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே அவர்களை நிலைநிறுத்தி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த சத்திய வசனங்களின்படி விடுதலையை அடைய வேண்டுமோ ஒரு விடுதலை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாட்களில் ஆண்டவரை எங்கள் சபையில ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளை தேவன் கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். சென்னை பட்டணத்திலே ஆண்டவர் அந்த கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒரு பாதுகாப்பையும் ஒரு விடுதலையும் கட்டளையிடும் ஆண்டவரே. தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு விடுதலை கட்டளையிடும். இந்திய தேசத்தின் மீது இரக்கமாயிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா 200க்கும் மேற்பட்டதான நாடுகளில் இந்த கொரோனா பாதிப்புகள் முற்றிலுமாய் நீங்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமாய் இந்த உலகத்தின் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் நீர் படைத்த ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை மறந்து ஜீவிக்கிற ஜனங்கள் உண்டு. வசனத்தை மறந்து வாழ்கிற கிறிஸ்தவ நாடுகள் உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தின் அநேக நாடுகள் நீர் கொடுத்ததான வார்த்தைகளை கட்டளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மீறி ஆண்டவரை ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மத்தியில தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் சகாயம் பெற விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும், சமாதானம் சந்தோஷத்தை கொடும். பாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே யூடியூபில் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவர் ஒரு விடுதலையை பாதுகாப்பையும் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.